கேரளா கவர்மெண்ட்டில் கேரளா அரசு தனது சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்புது சாருக்கு எதிராக. ஏன் தமிழக அரசு பண்ண மாட்டேங்குது? நம்ம சட்டமன்றத்தில் பேசி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பலாமா? எல்லா கட்சியும் சேர்ந்து தானே அதில் சட்டமன்றத்தில் இருக்குது. அவங்க பண்ணலாமா? ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? டிஎம்கே மட்டும் தனியாக அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. ஏன் கேரளாவில் பண்ண மாதிரி போல்டாக பண்ணல? இப்போ யார் இங்கே பயப்படுறா? டிஎம்கே தானே பயப்படுது. ஏடிஎம்கே அட்டாக் பண்ணல, பிஜேபி அட்டாக் பண்ணல. ஏடிஎம்கே அட்டாக் பண்ணல, பிஜேபி. ஒவ்வொரு முறையும் கரெக்டாக தான் சொல்கிறாரு. ஆனால் இவர்கள் தங்களுக்கு இப்போ விஜய்க்கு இப்போ காவி சாயம் பூசி விடணும். அதற்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கோ அதை இப்போ தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நோபடி நோஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் விஜய். இதுதானே உண்மை. இதுதான் ஓகே. ஆனால் நம்ம வர்ற கூட்டங்கள் அது அவருக்கு அவருடைய நிகழ்ச்சிகளை டிவிலையும் இன்டர்நெட்லையும் பார்க்குற மக்களோட எண்ணிக்கை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது ஒரு பெருசு அவலாஞ்சின்னு சொல்லுவாங்களா, இந்த உருண்டு பெருசாக வருமே, அது மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதனால் அது வந்தாலே போதும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த கேள்வி ரொம்ப காலமாகவே இருக்குது. முக்கியமாக கேட்கலான்னு தான் சொல்லணும். ஏன்னா அரசு பள்ளியிடங்கள் யாரும் ஃபில் பண்ணாமே வச்சிருக்காங்க. அது மிக முக்கியமான காரணம் என்ன? கான்ட்ராக்ட் விட்டாங்கன்னா இவங்க கொள்ளையடிக்கலாம். அவுட் சோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னு அதுல இருந்து நீங்கள் பயங்கரமாக கொள்ளையடிக்கலாம். அதுதான் நோக்கம். வேற என்ன நோக்கம்? இப்போ அரசு பண்ணினா அவங்களுக்கு சம்பளம் அரசு மூலமாக போயிடும், ஊழல் பண்ண முடியாதுன்றதுனால. இல்லை, அது மட்டும் இல்லை. ரெண்டாவது நீங்கள் கொள்ளையடிக்க முடியாது. ஓகே. இப்போ ஒரு குரூப் 4ல் 50 பேர் இந்த இடத்துக்கு தேவைப்படுது. அந்த 50 பேரையும் நான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் மூலமாக எனக்கு தெரிஞ்ச பினாமியப்பா என் டிபார்ட்மெண்ட் தான் ஒரு 50 பேர் நீ போடு, அவங்களுக்கு ஒரு தலைக்கு வந்து 50,000 எழுது, ஆனால் 10,000 கையில் கொடு, 40,000 நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஈஸியாக இதில் கொள்ளையடிக்கலாம்ல. அதே அரசு மூலமாக நியமிச்சிங்கன்னா நீங்கள் அவருக்கு 50,000 சேலரினா நீங்கள் 50,000 ரூபா கொடுத்து தானே ஆகணும். ஓகே, அதுதான் ரீசன். ஸோ அப்போ அருண்ராஜ் பேசுறது சரின்னா ரொம்ப சரியான பேச்சு. ஏன்னா அதை ரொம்ப அஃபென்சிவாக பார்த்துட்டு இருந்தாங்க நேற்று. அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. இயலாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஓகே, அதனால கரெக்டாக இயலாதவர்கள் அவங்களுக்கு ஒரு ஐயோ இப்படியெல்லாம் பேசினா நம்மளுடைய அரசியல் எதிர்காலமே போயிட்டு போய் அப்போ ஏதாவது பரப்பி விடு அப்படின்னு தான் பரப்பி விடுறது. அடுத்தபடியாக விஜய் அவர்கள் பேசினது அந்த கோர்ட் ஆர்டரை வச்சு திரும்பவுமே திமுக தலையில குட்டு அப்படின்னு தான் அவர் பேசியிருக்காரு. அவர் திரும்பவுமே ப்ரூவ் பண்ண தான் ட்ரை பண்றாரு சார். திமுகவோட தவறும் காவல்துறை தவறும் நிறைய இருக்கு. அதைத்தானே சொல்றாரு. அதான் சொல்றாரு. அதையும் தாண்டி இருக்குன்றதான் அவருடைய வாதமே. இப்ப இந்த பிரச்சனைக்கு எல்லாரும் சிங்கிள் பாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியா விஜய் தானங்க கொண்டு வந்து. கண்டிப்பா. அதைத்தான் முதல்வரும் சொல்றாரு. ஓகே. அதைத்தான் இவர்கள் நீதிமன்றத்திலையும் சொன்னாங்க. ஓகே. அதைத்தான் உச்ச நீதிமன்றமும் கேள்வியாக கேட்டுச்சு. அதை தான் விஜயும் சொல்றாரு. ஓகே சார், அவர் சொல்லியிருப்பாரு, நான் திரும்பவும் சொல்றேன் டிஎம்கே வர்சஸ் டிவிகே தான் அப்படி அந்த நிலைப்பாடு உறுதியா இருக்காரு சார். அதான் அதுல எந்த மாற்றமும் இல்லையே. அதுல பின்வாங்கின மாதிரியே தெரியும். இல்ல, இது இங்க எந்த மற்ற கூட்டணிகளும் இல்ல. ஆமா, இப்போ இந்த ஒரு மாச காலத்துல ஐயோ பிஜேபிக்கு போயிட்டாரு, ஆல்மோஸ்ட் 2 பேரும் கையெழுத்து போட்டாங்க, அமித்ஷா பேசிட்டாரு, இது ரகசிய தொகுதி உடன்படிக்கை வந்துருச்சு, 30 சீட்டு, என்ன கதை விட்டாங்க. அடுத்த கொஞ்சம் நெஞ்ச கதையா விட்டாங்க சார். நான் அடுத்த கேள்வி அதுவாக தான் சார் வைக்கிறேன். ஏன்னா நேற்று போட்ட தீர்மானத்துல மிக முக்கியமான தீர்மானம் ஃபுல் பவரும் விஜய் சாருக்கு போது கூட்டணி தொடர்பா எல்லா முடிவும் அவர் தான் எடுப்பாருன்னு சொல்றாங்க. சொன்ன காரியம் என்னன்னா திரும்ப அவங்க அதான் சொல்றாங்க, நாங்க வந்து விஜய் சார் தலைமையில தான் கூட்டணின்னு சொல்றாங்க. இது மூலமா அவர் அதிமுக போலன்றது ப்ரூவ் ஆயிடுச்சா? அது மட்டும் இல்லாம விஜய் தான் வந்து முதல்வர் வேட்பாளர் சொல்லுங்க. அப்போ ஏடிஎம்கே எடப்பாடியை சீமாக்கிறதுக்காக இவர் தாவேக்க ஆரம்பிச்சாரு. இல்லை. அப்போ அது இவங்க பேசின எல்லாத்துக்கும் ஒரு மாசமா உருட்டினாங்கல்ல, அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல. 2 தீர்மானம் அவ்வளோதான் முடிஞ்சது போகிறது. அது சார் இந்த பாயிண்ட் தான் ரொம்ப பரபரப்பா பேசினாங்க. எல்லாருமே நினைச்ச மாதிரி ஏடிஎம்கே போயிடுவாரு, அமித்ஷா பேசிட்டாரு. அது எப்படி இவங்களோட விருப்பம் அதுவா இருக்கலாம். ஓகே, இவங்க அந்த தலைப்பக்கம் தள்ளி விட்டா காவி சாயம் பூசி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வந்து இவங்க நினைக்கலாம். ஓகே, ஆனா அவருக்கு விருப்பம் இல்லைல்ல, அவர் போகிறதுக்கு விரும்பல, தாவேக்கா போறதுக்கு விரும்பல. ஆனா நீங்க பாத்துருப்பீங்க 1 மந்தா என்ன போயிட்டு இருந்தது அப்படின்னா, அமித்ஷா பேசிட்டாரு, அவரோட கட்டுப்பாட்டுல விஜய் இருக்காரு, இபிஎஸ் பேசிட்டாரு, இபிஎஸ் கூட்டத்திலே பேசிருப்பாரு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு எல்லாம் பேசிருப்பாரு. அதுக்கப்புறம் இபிஎஸ் சொல்ல அப்படிலாம் எந்த பேச்சுவார்த்தையும் நாங்கள் நடத்தலைன்னு அவர் தானே சொன்னாரு. ப்ரெஸ் மீட் வச்சு சொன்னாரு. அப்படின்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட சொன்னாரு. ஓகே, நாங்கள் எந்த
இடத்துலையும் தாவேக்காவோட பேசல, பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்னு தான் சொன்னார். கூட்டத்தில் ஒரு கொடி இருந்தது, அதுக்காக சும்மா நான் சொன்னேன் அப்படின்றதான் சொன்னார். சார் ஒரு கட்சின்னு அதை கண்டிச்சு பேசணும் தானே. இப்போ விஜய் அவர்கள் ஏன் அதை பேசவே இல்லை? எப்பா நம்ம கட்சியை கொடியை தூக்கிட்டு வரீங்க. அந்த கட்சிக்கார இப்போ தாவேக்காரன் தான் போனோண்ணா, உங்களுக்கு தெரியுமா? இல்லை, அந்த பையன் ஏடிஎம்கே டிஷர்ட் போட்டுட்டு தாவேக்கா கொடியை பிடிச்சிருக்கான். ஓ, அதனால அது பாத்தீங்களா இல்லையா? ஆமா. அப்ப ஏடிஎம்கே டிஷர்ட் எதுக்கு போட்டுட்டு தாவேக்கா கொடியை பிடிக்கணும்? சரி, அது அந்த நேரத்துல ஒரு மீடியா அட்டென்ஷனுக்காக பண்ணப்பட்ட ஒரு கிமிக், அவ்வளவுதான். சார் நான் வேற ஒரு கிரிட்டிக் பேசிட்டு இருந்தோம். அவர் சொன்னாரு இபிஎஸ் அவர்கள் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாரு. ஏன்னா இந்த கரூர் சம்பவத்துல இருந்து அவங்க ரொம்ப சாஃப்டா தான் விஜய் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் சார் இப்படி எல்லாம் பேசக்கூடாது, இந்த நேரத்துல மனநிலை வேற, இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போ இபிஎஸ் அவர்களும் பெருத்த ஏமாற்றமா இருக்கும். என்ன ஏமாற்றம்? ஐ மீன் நம்ம கிட்ட வந்துருவாருன்னு எதிர்பார்த்தது நேற்று பொதுக்குழுல தீர்மானமே போட்டாங்க. இல்லைங்க, அது அவங்களுக்கும் தெரியும்ல வரமாட்டாங்கன்ட்டு. அந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 ஓட்டு வந்தால் கூட லாபம் தானேங்க அவங்களுக்கு. கண்டிப்பாக அதை தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதனால எந்த இதுவும் மாற்றமும் இல்லை. சார் இப்போ சொல்லியாச்சு சார். அதே மாதிரி இன்னொரு தீர்மானம் பார்த்தோம்னா சாருக்கு, அந்த சார் என்ற மசோதாவுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. விஜய் அவர்கள் மேலே 3 நாட்களாகவே இந்த கிரிட்டிசம் போயிட்டு இருக்கு. அந்த சாரை கொஞ்சம் சாஃப்ட் ஹேண்டில் பண்ணுறாரு, பிஜேபி வேர்டை யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி இந்த மசோதாவை விஜய் எப்படி ஹேண்டில் பண்றாங்க? இது சார் எப்படி இவங்க என்ன பண்ணாங்க? கேரளா கவர்மெண்ட்ல, கேரளா அரசு தனது சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்புது சாருக்கு எதிராக. ஏன் தமிழக அரசு பண்ண மாட்டேங்குது? நம்ம சட்டமன்றத்தில் பேசி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பலாமா? எல்லா கட்சியும் சேர்ந்து தானே அதில் சட்டமன்றத்தில் இருக்குது. அவங்க பண்ணலாமா? ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? டிஎம்கே மட்டும் தனியாக அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. ஏன் கேரளாவில் பண்ண மாதிரி போல்டாக பண்ணல? இப்போ யார் இங்கே பயப்படுறா? டிஎம்கே தானே பயப்படுது. அதான் இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஆல்ரெடி பிஜேபியோட கள்ள உறவில் இருக்கீங்க, நீங்கள் இதுலேயும் அரசியல் நடக்க மாட்டீங்க, இதில் எதுக்குங்க நாங்கள் தனியாக எங்கள் ஆட்கள்கிட்ட சொல்லி நாங்கள் வெரிஃபை பண்ணிக்கிறோம் எல்லா பூத் கமிட்டியுமா. இது சார்ன்றது என்னங்க? வாக்காளர் அடையாள அட்டை சரியா இருக்கா தப்பா இருக்கா? இதுதானே, இது ரிவ்யூ தானே. இந்த ரிவ்யூ முடிச்ச பிறகு உங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை காப்பி வரப்போகுது இல்லை. நீங்கள் பாருங்க, நீங்கள் இந்த ஒரே அட்ரஸில் 100 பேர் இருக்குது, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இதெல்லாம் பொய்ன்னு சொல்லுங்க. நம்மளுக்கு 6 மாதம் டைம் இருக்குல்ல. டிசம்பர் 24 டிசம்பர் 4 இது முடிச்சு போயிடுதுல. அப்போ உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் அரசியல் பண்ணணும், எல்லாத்துலேயும் அரசியல் பண்ணணும். அதை இதுலேயும் வச்சு சாரை வச்சு விட்ட வேண்டியது. அதற்காக மத்திய அரசு குளறுபடி பண்ணணும்னா பண்ணும். உங்கள் முகவர்கள் விழிப்பாக இருந்தாலே போதுமே. விழிப்பாக இருந்தால் போதும் சார். திமுக அனைத்து கட்சி கூட்டத்துக்கு விஜய் சார் போகலை, அதுவே பெரிய கிரிட்டிசம் ஆச்சு. ஏங்க, நாம் தமிழர் போல இருந்தாலும் விஜய் அவர்கள் இது அப்போஸ் பண்றதுனால போயிருக்கலாம், அழைப்பை விடுத்திருந்தாங்க, போய் உங்களுடைய நீங்க அரசியல் பண்றீங்க அப்படின்றது அவர் ஏன் சட்டமன்றத்தில் நிறைவேற்றல இந்த தீர்மானத்தை? கேரளா அரசு மாதிரி சட்டமன்றத்தில் நீங்க இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருந்தால் உங்கள்கிட்ட ஒரு என்ன சொல்ற உண்மையான ஒரு அக்கறை இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு அங்கே இப்போ மோடி அரசு கோச்சிக்கும், ஒன்றிய அரசு கோச்சிக்கும்னு இங்கே நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால தான் போல அது நாம் தமிழர் போல, ஐ திங்க் அதிமுக போலன்னு நினைக்கிறேன். நிறைய கட்சிகள் 9 கட்சிகளுக்கு மேலே போலே சார். அவங்க அதிமுக சைடுமே ஒரு ஆதரவு நிலைப்பாடு தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? நீங்க இதில் யாருமே ஆதரவு நிலைப்பாடு, போலி வாக்காளர் இருந்தால் யாருங்க ஒத்துப்பா? ஓகே, அவனோட ஏடிஎம்கே வாக்காளர் தானே போகும். அதில் எல்லாரும் தெளிவாக தான் இருப்பாங்க. அதனால இது விஜய் சார் பண்ணது கரெக்டு தான், கூட்டத்துக்கு கரெக்டு தான் சார். அடுத்தபடியே அவருக்கு சேஃப்டி வேணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறதா சார். இந்த பாயிண்ட்டுமே இன்னொரு டிபேட்டை கிரியேட் பண்ணுச்சு. என்ன அப்படின்னா, அவருக்கு ஆல்ரெடி மத்திய அரசுலேருந்து பாதுகாப்பு, அவரோட பர்சனல் பவுன்சர்ஸ்லாம் இருக்காங்க. இதெல்லாம் இருக்கும்போது எதுக்கு இன்னும் பாதுகாப்பு? ஏன் இதெல்லாம் இருக்குது? மேபி அவர் இவர்கள் சரியாக பாதுகாப்பு கொடுக்கலன்னு தாங்க அது வருது. இப்போ முதல்வர் ஒரு விழாவுக்கு போகிறாரு, எவ்வளோ காவல்துறை வர்றாங்க. துணை முதல்வர் போகிறாரு, எத்தனை காவல்துறை வராங்க. எடப்பாடி பழனிசாமி போகிறாரு, எத்தனை காவல்துறை வராங்க. மதுரை மாநாட்டில் எத்தனை காவல்துறை இருந்தாங்க நீங்கள் பாருங்கள். அப்போ இது அவருக்கு அரசு முறையாக பாதுகாப்பு கொடுக்கலன்றதுனால தான் ஒரு பவுன்சர்லாம் ஹையர் பண்ணுறாரு. அவங்க பாதுகாப்பு கொடுக்கலையே, அதுதான் கேட்குறாரு. ஸோ இதை எப்படி ஒரு தீர்மானமாக போட முடியும்னு அவங்க கேட்குறாங்க. இதை விட ஏன் தீர்மானமாக போடக்கூடாது? மக்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுங்க, தலைவருக்கும் பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்குறது ஏங்க தீர்மானமாக போடக்கூடாது? இதில் என்ன தப்பு சார்? இன்னொரு கட்சிக்காரங்க சொல்லியிருந்தாங்க, நேம் சொல்ல விரும்பல, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே பொதுக்குழு கூட்டத்தில் பாதுகாப்புக்காக தீர்மானம் போட்டது இவங்க தான்ப்பா அப்படின்ற மாதிரி. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இப்படி ஒரு சம்பவம் தாவேக்காக தானே நடந்தது. நான் அதை ரொம்ப தெளிவாக பாதுகாப்புக்குன்னு ஒரு புரோட்டோகாலே இருக்கு. ஒரு இத்தனை இடத்துல எவ்வளோ கூட்டம் போடணும்,
எந்த இடத்துல பாக்ஸாக ரோப் போட்டு பாக்ஸ் பண்ணி எப்படி கூட்டத்தை வந்து அதை தடுத்து நிறுத்தணும், இப்படியெல்லாம் நம்மளோட போலீஸ் மேனுவலில் க்ளீனாக எழுதியிருக்கு. அது மாதிரி ஏதாவது நடந்ததாங்க? நடக்கல இல்லை சார். இன்னொரு கருத்து போயிட்டு இருக்கிறது என்னன்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா பாஜகவை தாக்குறது தாவேக்கா கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லு. நேற்று மேடையில் பிஜேபி வேர்டு யூஸ் பண்ணல, அந்த சாரா போஸ்ட் பண்ண அறிக்கையிலையுமே 2-3 இடங்களா தான் பிஜேபின்னு இருந்தது. என்னைக்கு இதை சொல்லலை இல்லை சார், இந்த கரூர் சம்பவத்துக்கு இல்லை என்னைக்கு, அதாவது கட்சி ஆரம்பித்து முதல் மாநாட்டிலேருந்து இன்ன வரையும் இதையே தான் சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே அட்டாக் பண்ணல, பிஜேபி அட்டாக் பண்ணல, ஏடிஎம்கே அட்டாக் பண்ணல, பிஜேபி. ஒவ்வொரு முறையும் கரெக்டாக தான் சொல்கிறாரு. ஆனால் இவர்கள் தங்களுக்கு இப்போ விஜய்க்கு இப்போ காவி சாயம் பூசி விடணும், அதற்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கோ அதை இவங்க தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. மக்கள் வந்து மடையர்களான மக்கள் மிகப்பெரிய புத்திசாலி, அவங்களுக்கு தெரியும் யார் யார் பின்னாடி ஒழிஞ்சிருக்கா அப்படின்றது. ஸோ அவங்களோட இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் தப்புன்னு தான் சொல்கிறீங்க. பிஜேபி நேற்று வார்த்தையே யூஸ் பண்ணல, இந்த கருத்தெல்லாம் இருக்குது. ஏங்க என்னங்க இது டெய்லி இப்போ எத்தனை முறை திமுக யூஸ் பண்ணியிருக்காரு இந்த தீர்மானத்தில்? இல்லை, நேற்று ஃபுல்லாக ஆன்டி டிஎம்கே தானே போயிட்டு இருந்தது. இல்லை என்ன எத்தனை தீர்மானங்கள் தான் நம்ம பேசுவோம். ஆமாம், தீர்மானங்கள் எத்தனை தீர்மானங்கள் திமுகன்னு சொல்லியிருந்தாங்க? இல்லை, ஃபுல்லாகவே அவங்களோட என்ன ரெக்யர்மெண்ட்ஸோ அதுதான். ஆமாம், இப்போ வெற்று திராவிட மாடல் அரசுன்னு தான் சொல்கிறாங்க. அது இன்ஃபேக்ட் அது உண்மையும் கூட தானே. ஓகே சார். அதே மாதிரி அவங்க இதுக்கு மேலே ஏடிஎம்கோட கூட்டணி இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் இதுக்கு மேலே அவங்களோட கூட்டணி நிலைப்பாடுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். யாருடைய கூட்டணி? விஜயோட கூட்டணி நிலை. விஜய் கூட்டணி நிலைப்பாடு அவர் எப்படி இருந்ததோ அதே தான், அதில் எந்த மாற்றம் இல்லை, அப்படியே போயிட்டு இருக்கோம். கட்சிகள் அவருடைய தலைமையை ஏற்று வந்து கூட்டணிக்கு வந்தாங்கன்னா ஏற்றுப்பாங்க. ஓகே, அவங்க சோலோவாக தான் போவாங்க அப்படின்ற மாதிரி. இல்லை, கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க, வாய்ப்புகள் இருக்கு சார். அவர் அதிமுக போகாது பெரிய தப்புன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. யாரோட தப்பு? ஐ மீன் விஜயோட தப்பு இல்ல. இன்னும் ஓப்பனாவே சொல்லணும்னா தனியா நின்று அவரால் ஒரு மிகப்பெரிய பலம் தேவைப்படுது. யாருங்க சொல்றா மிகப்பெரிய பலம் தேவைன்னு? யார் சொல்றா? ஏன்னா இது அதாவது நம்ம இதற்கு முன்பு இருந்ததை வச்சு தானே நம்ம கணிக்கிறோம். சுனாமின்ற ஒன்று வர்றதுக்கு முன்பு நம்மளுக்கு சுனாமியை பற்றி யாராவது தெரிஞ்சு நம்ம ஒரு பெரிய ஜென்ரேஷனே பார்த்தது இல்லை. சுனாமின்னு ஒன்று வரும்போது இவ்வளவு நாள் இதுவரையும் வந்து இருந்த கடல் அலை திடீர்னு மவுண்ட் ரோடு வரையும் வந்துச்சடா அப்படின்னு சுனாமியை வந்த பிறகுதான் சுனாமியோட பவர் நமக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி ஒரு பேரலை வருதுன்னு வரதுக்கு முன்னாடி இது என்ன எல்லா இலையும் போல கரையில் தானே அடிச்சுட்டு இருக்கும் போது, அப்போ இன்னும் பெரிய அலை ஒன்று வரணும் போல இருக்கு. வரதே பெருசாக இருந்ததுன்னா நோபடி நோஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் விஜய், இதுதானே உண்மை. இதுதான் ஓகே. ஆனால் நம்ம வர்ற கூட்டங்கள் அது அவருக்கு அவருடைய நிகழ்ச்சிகளை டிவிலையும் இன்டர்நெட்லையும் பார்க்குற மக்களோட எண்ணிக்கை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு அவலாஞ்சின்னு சொல்லுவாங்களா, இந்த உருண்டு பெருசாக வருமே, அது மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் அது வந்தாலே போதும். இன்னொரு ஜேர்னலிஸ்ட் சொன்னாரு, விஜய் மாதிரி ஒரு ஆளுமையை அதிமுகவில் ஹேண்டில் பண்ணவே முடியாது அவங்களால. எந்த கட்சியாலுமே ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகே, விஜய் யாராலுமே ஹேண்டில் பண்ண, அதனால தானே பிரச்சனை. ஓகே, விஜயோடைய வளர்ச்சியையும் அவருடைய இம்பேக்டையும் யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியல. கண்டிப்பா சார். சார், இப்போ இதுக்கப்புறம் பிரச்சாரத்தை பற்றி அவங்க வாயே திறக்கல. கரூர் சம்பவத்திலேருந்து பிரச்சாரம் பற்றி அவங்க பேசவே இல்லை. நேற்று பொதுக்குழுவிலையுமே அதுக்கான அறிவிப்பு எதுவும் வரல, என்ன பண்ண போகிறோம் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. அடுத்த பிரச்சாரம் எப்படி இருக்க போது, அதில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்? இல்லை, பிரச்சாரம் வந்து அவங்க கையில் இல்லை, அரசு கையில் இருக்குது. தமிழக அரசு ஒரு எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணி இது மாதிரி ரோட் ஷோஸு அரசியல் பிரச்சாரங்கள்லாம் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுப்பாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்தோடனே அந்த வேலையை இவங்க பிரச்சார கூட்டத்தை ஆரம்பிப்பாங்க. எல்லா கட்சிக்கும் தானே இப்போ எல்லாருமே நிறுத்தி தானே வச்சுருக்காங்க. அதனால அரசு தான் ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, அரசு கொடுத்த பிறகு தான் எல்லாருமே இருப்பாங்க. திமுக அதிமுக எல்லா கட்சிகளுமே பொருந்தும், இவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பொருந்தும். ஸோ ஆல்ரெடி லேட் ஆகிட்டே இருக்கு, 40 நாட்கள் போயிடுச்சு, இன்னும் 6 மாதம் தான். எல்லா கட்சிகளுக்குமே தானே அது பொருந்தும். அதனால சீக்கிரமே அந்த பர்மிஷனை கொடுப்பாங்க. சார், இன்னும் ஒரே ஒரு ரூமர் மட்டும் இருக்கு. 2 நாளாக ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு, ரொம்ப ஃபன்னியாக தான் இருந்தது. திமுகவோட பிடிஆர் பழனிவேல் சார் வந்து தாவேக்கா வர போறாருன்ற மாதிரிலாம் ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அவரோட தொகுதியிலேயே அவருக்கு அதிருப்தி இருக்கு, வேலைகள் ஒழுங்காக நடக்கலன்ற மாதிரி வீடியோ போட்டிருந்தாரு. அது இல்லாமல் ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சு, இப்போ பிடிஆர் சார் வந்து தாவேக்கா வர போறாரு, இனிமேல் கட்சியோட மாற்றம் வேற மாதிரி இருக்குன்னு. இந்த ரூமர் எந்த அளவு உண்மை? அவர் வருவாரா? அவருக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படல, அது வந்து ஃபேக்ட். அண்ட் அவர் வருவாரான்றதை என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அவருக்கு அதிருப்தி இருக்கிறது. அதிருப்தி இருக்கு. இந்த வாட்டி சீட் கொடுப்பாங்களான்றதே ஒரு சந்தேகம் தான் சார். அவரோட ஃபேமிலி உங்களுக்கு தெரியும், இப்போ மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியம் மிக்க ஃபேமிலி, காலங்காலமாக திமுக தான். சப்போஸ் அவரோட மைண்டில் ஏதாவது தாக்கம் ஏற்பட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அவர் மைண்டை நம்ம எப்படி ரீட் பண்ண முடியும்?
ஐ மீன் ஓகே, நீங்க இவ்வளவு வருஷமா இருக்கீங்க. இல்லை என்னால் அது அந்த இண்டிவிஜுவலோட சாய்ஸ் இல்லையா. அவர் நம்ம இவ்வளோ தூரம் இருந்துட்டோம், இனிமேல் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவிலே இருக்கலாம், இல்லை வேணாம் நம்மளுக்கு முக்கியத்துவம் தரல தாவேக்காக்கு போனாலும் போகலாம். டிபெண்ட்ஸ் வேரியஸ் ஃபேக்டர் இருக்கும். அங்கே வந்து போனால் அவர் தான் சீனியர் மோஸ்ட்டாக இருப்பார். அது வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கும்ல, அதனால நம்ம அது சொல்ல முடியாது. சார் இந்த ரூமர் பார்த்தீங்களா நீங்கள்? நான் பார்த்தேன். ஓகே ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட நேரம் கொடுத்து இன்டர்வியூ கொடுத்து நன்றி சார். இதே மாதிரி இன்னொரு நேரம் சொல்லி தேங்க்யூ.